Hi friends, welcome to Colorful Aari. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா striped leaf stitch எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு leaf designல அந்த striped leaf stitches வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு leaf designல எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். First இங்க இருந்து thread எடுத்து outline வந்து first கொடுத்துறலாம். Outline கொடுக்கறதுக்கு நான் ஜரி thread வந்து யூஸ் பண்றேன். நான் இங்க இருந்து thread எடுத்துக்கிறேன். First outline கொடுத்துட்டு next உள்ள வந்து அந்த striped leaf stitches வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி தான் இது ஃபுல்லா வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ இங்க வந்து நாட் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அவுட்லைன் வந்து ஜரி கொடுத்து வந்து finish பண்ணிட்டேன். இப்போ உள்ள வந்து striped leaf stitch எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த லீஃபை வந்து ரெண்டு பார்ட்டா வந்து பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி சென்டர்ல ஒரு லைன் வந்து போட்டுக்கங்க. இந்த மாதிரி சென்டர்ல ஒரு லைன் போட்டுட்டு இது ரெண்டு பார்ட்டா வந்து இந்த ஸ்பேஸை வந்து பிரிச்சுக்கணும். இப்போ உள்ள வந்து ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு நான் silk thread வந்து டபுள் த்ரெட்டா வந்து எடுத்துக்கிறேன். இப்போ thread வந்து இங்க இருந்து வந்து எடுத்துக்கலாம். thread எடுத்துட்டு மேலே ஒரு லாங் செயின் போட்டு அது பட்டன் ஹோல் கிளக்கற மாதிரியே கீழே இழுத்துட்டு கீழே வந்து ஒரு ஸ்மால் செயின், அதுக்கு மேலே வந்து ஒரு லாங் செயின் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்மால் செயின், அந்த த்ரெட்டை மறுபடியும் பட்டன் ஹோல் கிளக்கற மாதிரியே கீழே இழுத்துட்டு கீழே வந்து ஒரு ஸ்மால் செயின், மறுபடியும் சைடில் வந்து ஒரு லாங் செயின் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்மால் செயின், அது மறுபடியும் பட்டன் ஹோல் கிளக்கற மாதிரி இழுத்துட்டு கீழே வந்து ஒரு ஸ்மால் செயின், சைடில் ஒரு செயின் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்மால் செயின் போட்டு பட்டன் ஹோல் இழுக்கிற மாதிரியே கீழே இழுத்துட்டு கீழே வந்து ஒரு ஸ்மால் செயின், சைடில் ஒரு செயின் போட்டுட்டு மேலே வந்து ஒரு செயின், இந்த த்ரெட் அப்படியே கீழே இழுத்து கீழே வந்து ஒரு ஸ்மால் செயின், மறுபடியும் சைடில் வந்து ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு செயின் போடணும். இதை பட்டன் ஹோல் இருக்கிற மாதிரி இழுத்துட்டு ஒரு லாங் செயின், கீழே வந்து ஒரு ஸ்மால் செயின், சைடில் வந்து ஒரு செயின்,
சைடில் போடுற செயின் வந்து கொஞ்சம் கேப் விட்டு போடணும். இப்போது இந்த லாங் செயின் வந்து இந்த செயினுக்கு பக்கத்தில் நெருக்கமாக போடணும். மேலே போடுற செயின் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு போடணும். அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு மேலே போடுற செயின் வந்து போடணும். இங்கே போடுற செயின் எல்லாம் வந்து நெருக்கமாக போடணும். இப்போ இங்கே ஒரு செயின் போட்டுட்டு சைடில் வந்து ஒரு செயின். இது வந்து கொஞ்சம் கேப் விட்டு செயின் போடுங்க மேலே போடுற செயினை. கீழே வந்து ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு இங்கே போடுற செயினை நெருக்கமாக போட்டுட்டு மேலே போடுற செயினை கொஞ்சம் கேப் விட்டு போடணும். இந்த மாதிரி கேப் விட்டுட்டு இந்த செயின் வந்து இங்கே பக்கத்தில் நெருக்கமாக போட்டுட்டு மேலே போடுற செயின் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. இங்கே ஒரு லாங் செயின் போட்டுட்டு கீழே வந்து ஒரு ஸ்மால் செயின். இப்போ இங்கே ஒரு லாங் செயின் போட்டுட்டு சைடில் வந்து ஒரு செயின். இப்போ இதை வந்து இங்கே வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் செயின் வந்து இங்கிருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ த்ரெட் வந்து இங்கிருந்து வந்து எடுத்துக்கலாம். த்ரெட் எடுத்துகிட்டு மேலே வந்து ஒரு செயின், அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்மால் செயின். அது பட்டன் ஹோல் கிழக்கிற மாதிரி இழுத்துட்டு கீழே வந்து ஒரு செயின், அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்மால் செயின், அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்மால் செயின். சைடில் போடணும். சைடில் ஒரு ஸ்டிச்சு, மேலே வந்து ஒரு ஸ்மால் ஸ்டிச். பட்டன் ஹோல் கிழக்கிற மாதிரி இழுத்துட்டு ஒரு லாங் செயின் வந்து ஒரு ஸ்மால் செயின். இப்போ மறுபடியும் சைடில் வந்து ஒரு செயின், அதுக்கு மேலே வந்து ஒரு செயின். இங்கே சைடில் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு மேலே போடுற செயின் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு போடணும். இந்த செயின் வந்து கொஞ்சம் நெருக்கமாக போட்டுட்டு மேலே போடுற செயின் வந்து கொஞ்சம் கேப் விட்டு போடணும். ஒரு லாங் செயின் போட்டுட்டு
சைடில் போடுறது வந்து ஒரு மேலே ஸ்மால் செயின் போட்டு பட்டன் ஹோலுக்கு இருக்கிற மாதிரியே இழுத்துட்டு ஒரு லாங் செயின், கீழே வந்து ஒரு ஸ்மால் செயின். இப்போ இங்கே வந்து செயின் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் தெரியுது. இப்போ இதே செயினை வச்சு நம்ம அந்த உள்ளே வந்து செயின் கொடுத்து அந்த கேப் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு லைன் வந்து அந்த செயின் கொடுத்திங்கன்னா அந்த கேப் எல்லாமே வந்து ஃபில் ஆயிரும். இப்போ இங்கே வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இங்கே நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த லீஃபை வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் வச்சு நான் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டிச்சஸை வெறும் லீஃபில் மட்டும்தான் நம்ம வந்து போடணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன்லேயே வந்து இந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேன். அதை பார்க்கலாம். இதுதான் நான் போட்ட டிசைனோட ட்ராயிங். 2 ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன். இதுதான் வந்து நான் போட்ட டிசைன். இந்த 2 ஃப்ளவர்க்குள்ளேயும் அந்த ஸ்ட்ரைப்டு லீஃப் ஸ்டிச்சஸ் மட்டும் வச்சுருந்தா வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கிறேன். அவுட்லைன் வந்து நான் வந்து எல்லோ கலர் சில்க் த்ரெட் வந்து கொடுத்துருக்குறேன். உள்ளே வந்து பர்பிள் கலர் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இதுக்கும் எல்லோ கலர் சில்க் த்ரெட் தான் கொடுத்துருக்குறேன். உள்ளே வந்து ரெட் கலர் சில்க் த்ரெட் வந்து கொடுத்துருக்குறேன். சென்டரில் ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கிறேன். இந்த சைட்லேயே ஒட்டியிருக்கிறதும் ஸ்டோன் தான். இதுவும் குந்தன் ஸ்டோன் தான். இது குந்தன் ஸ்டோனில் ஸ்மால் சைஸ் வந்து ஒட்டியிருக்கிறேன். இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து இந்த ஸ்ட்ரைப்டு லீஃப் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி வந்து நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். இந்த ட்ராயிங்கும் இந்த டிசைனும் பிளாகில் அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் ஏதாவது ஒரு சிம்பிளான டிசைனில் இந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவுட்லைன் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்காது, இந்த லுக் கிடைக்காது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.